ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய வெரைட்டியில் மீன் வெட்டினாங்க பாருங்கள். ஒரு பெரிய பாறை மீன் வெட்டுறாங்க. நிறைய பாறை மீன் வந்துச்சு, மஞ்சப்பாறை வத்தப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வத்தப்பாறை வெட்டுறாங்க. பெரிய மீனாக இருக்குது. வெயிட்டிங்லேயும் இன்னொரு பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்கல்ல. இது மாதிரி நிறைய மீன் இன்றைக்கி வெட்டினாங்க. ஆனாலும் இந்த வெட்டுற வீடியோ நம்ம பார்ப்போம் பாருங்கள். அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. இதுக்கு துண்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் விலை கூடின மீன் தான். இது கொஞ்சம் நமக்கு சூரை மீன் மாதிரியெல்லாம் நிறைய கிடைக்காது. கொஞ்சமாக தான் துண்டு தருவாங்க, 200 ரூபாய்க்கு எல்லாமே. ஆனாலும் விலை பேசி வாங்கலாம். பெரிய மீன். இந்த மாதிரி மீன் வெட்டுறதுக்கு காலையில் கொண்டு கொடுப்பாங்க. இவங்க கீரை பிளந்து விற்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இது மாதிரி வாங்கி வச்சு விற்பாங்க. இதை இவங்க 2ஆக பிளந்து கொடுப்பாங்க. சில நேரம் 100 ரூபா துண்டு போட்டு கொடுப்பாங்க. அது அவங்கள பொறுத்தது. அப்படி இல்லையா, நம்ம எங்கிட்ட நின்னோன்னா இது ஃப்ரெஷ்ஷான மீன் வெட்டுறாங்களா இல்லை எப்படிப்பட்ட மீனுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்து இதை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டேருந்து நம்ம துண்டு வெட்டி வாங்கலாம். இவங்கள்ட்ட சொன்னாலுமே இவங்க நமக்கு நல்ல மீன் பார்த்து இந்த இடத்துல இருக்குது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. இவங்களும் நம்ம ஆளுங்க மீன் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க இல்லை வீட்டுக்கு வெட்டுறதுக்கு. அதையுமே வெட்டி தருவாங்க. இவங்க ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, மகன் 3 பேரும் இதில் மீன் வெட்டுவாங்க. அவன் இன்னொரு டேபிளில் நிற்கிறான். ஆனந்துன்னு ஒரு பையனுக்கு வீடியோ போடுவேன்ல, அவன் தான் இவங்களோட பையன். எல்லோரும் குடும்பமாக கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக இந்த வேலையை சேர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே இது தான் பாருங்கள். எவ்வளோ பெரிய வத்தப்பாறை மீனுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, பெருசாக இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான். நம்ம தைரியமாக பார்த்து வாங்கலாம். நம்ம யாராவது கொண்டு கொடுத்தாலுமே அவங்க நமக்காக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி ஃப்ரை பண்ண வேணுமா, நமக்கு ரவுண்டாக வேணுமா, துண்டாக வேணுமா, எப்படி கேட்டாலும் வெட்டி தருவாங்க. இது சும்மா வெட்டி கொடுக்காங்க. நமக்குன்னா செல்லெடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. பெரிய காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. நியாயமான விலை காசு தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு விலை மீனெல்லாம் வெட்ட 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. 2 எண்ணம் சேர்த்து கொடுத்தோன்னா 30 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு சூரை மீன் இல்லை 2 சூரை மீன் சின்ன சைஸில் எல்லாம் கொண்டு கொடுத்தா 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. 3 கிளாத்தி எல்லாம் உரிச்சாலுமே 30 ரூபா தான் வாங்குகிறாங்க. சின்ன சைஸுனா, பெருசுன்னா தான் கொஞ்சம் கூட வாங்குவாங்க. இந்த மாதிரி நியாயமான ப்ரைஸ் தான் வாங்குகிறாங்க நம்மக்கிட்டேருந்து. நீங்களும் இந்த மாதிரி மண்டே மார்க்கெட்டுக்கு போனீங்க, மீன் வெட்டணும் இல்லை தோல் உரிக்கணும், கிளாத்தி கட்டா அந்த மாதிரி மீனெல்லாம், மங்கடை மீனெல்லாம் தோல் உரித்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மீனெல்லாம் கொண்டு கொடுத்தா அவங்களே நமக்கு க்ளீன் பண்ணி வெட்டி சின்ன துண்டாக்கி தந்துடுவாங்க. அப்போ வீட்டுக்கு கொண்டு போனாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். நம்மகிட்ட இவங்கள மாதிரி பெரிய கத்தியும் இந்த அதுக்கேற்றாப்புல ஒன்றுமே இருக்காது. நம்மகிட்ட இருக்கிறது வெட்டினாலும் அது வெட்டப்படாத நையை பிய்ய போட்டு வெட்டணும். இது அப்படி இல்லை. பெருசாக சேதாரம் இல்லாமல், பெருசாக வேஸ்டேஜ் இல்லாமல் நமக்கு வெட்டி தந்துடுவாங்க. பார்த்துடுங்க எப்படி ஃபாஸ்ட்டாக அந்த பெரிய மீனை வெட்டுறாங்கன்னு பாருங்கள். இந்த முள்ளந்தலையும் தனியாக விற்க வச்சுருப்பாங்க. அதை வாங்கி கொடுத்தாலுமே கொத்தி நொறுக்கி சின்னதாக்கி தந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முள்ளு தலையெல்லாம் கொண்டு பெரிய மீனில் உள்ள முள்ளு தலை கொடுத்தா 40 ரூபா 50 ரூபா கொடுக்கணும். சின்ன சைஸு மீனில் உள்ள முள்ளு தலைன்னா 25 ரூபாய்க்கு நமக்கு வெட்டி சின்ன முள்ளாக்கி தந்துடுவாங்க. பார்த்துடுங்க. இறால் வாங்கி கொண்டு கொடுத்தா கூட உடச்சி தந்துடுவாங்க. என்ன மீன் கொடுத்தாலும், சின்ன மீன் கொடுத்தாலுமே இவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க. ரொம்ப வசதியாக இருக்கும். நம்மளை ரொம்ப வெயிட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க 3 பேர் இருக்கிறதுனால ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் நமக்கு அதை க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நீங்களும் போனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.